வணக்கம். இது யோகேஸ்வர் காய்கறி வைத்தியமுறை பற்றிய ஒரு சிறு பதிவு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஷோல்டர் பெயின், தோள்பட்ட வலி. எனக்கு சரியான தோள்பட்ட வலி, என்னால் கையை தூக்கவே முடியல, கையை தூக்குனா ரொம்ப வலிக்குது. இது மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ரொம்ப நேரம் நின்று அடுப்படியில் தோசை ஊற்ற முடியல, ஒரு விஷயத்தை தூக்க முடியல, ஒரு பொருளை தூக்க முடியல, இப்படி நம்ம கேள்விப்படுறோம். இந்த தோள்பட்டை வலியை குணப்படுத்த முடியுமான கட்டாயம் முடியும். நம்ம அன்றாடம் காய்கறி கடையில் இருக்கக்கூடிய வாழைக்காயை அதிகாலை பொழுது தோலோட சிறு சிறு துண்டுகளாக சின்னதாக நறுக்கி அது தேன் அல்லது தேங்காய் எண்ணெயில் தொட்டு நல்லா மென்று சாப்பிடணும். பிற்பகல் பொழுதுல வாழைப்பூ அதைய ஒரு 10 பஞ்சா எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி தக்காளி, உப்பு, மிளகு இந்த மாதிரி சேலட் மாதிரி பண்ணி சாப்பிடலாம். இரவு பொழுதுல வாழைத்தண்டு கொஞ்சம் இஞ்சி, புதினா இந்த 3 அரைச்சி வடித்து அதில் உப்பு மிளகு போட்டு குடிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 3 நாள் பண்ணாலே நல்ல மாற்றம் தெரியும். எப்பேற்பட்ட கடுமையான நிலையில் இருந்தால் கூட அற்புதமான முறையில் ஒரு 3 நாள்லேயே வித்தியாசங்கிறது நமக்கு தெரியும். தொடர்ச்சியாக நம்ம செய்யும் பொழுது முற்றிலுமாக குணமடைய வாய்ப்பு. இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய ஒரு சிறு பதிவு. நன்றி, வணக்கம்.